அடுத்ததாக நாம் காணவிருக்கும் சாதனையாளர் உண்மையிலேயே நம் நாட்டு மக்களுக்கு கிடைத்த வரம். மக்கள் சேவைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். பலரது வாழ்வில் கண்ணொளி ஏற்றி வைத்தவர். இதோ இவரை பற்றிய ஒரு தொகுப்பினை காணலாம். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும் என்றார் வள்ளுவர். கருணை உள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண்ணென்று கூறப்படும். அப்படி பார்வை குறைபாடு உள்ள கோடிக்கணக்கான மக்களின் கண்களை குணப்படுத்திய உயரிய சேவையாற்றிய மருத்துவ மேதை மட்டுமன்றி அதனை செய்தபடியே பல லட்சக்கணக்கான கிராமப்புற பெண்களின் வாழ்வை மேம்படுத்திய விடி வெள்ளி இவர். 1940 ஆண்டு எட்டயபுரம் அருகே ஒரு சிறிய கிராமமான வடமலாபுரம் என்னும் ஊரில் சுதந்திர போராட்ட வீரர் திரு கோவிந்தப்ப நாயகர் காதி நூல்நுட்ப புரட்சியில் ஈடுபட்ட திருமதி லட்சுமி அம்மாள் தம்பதியருக்கு 3 சகோதரர்கள், ஒரு சகோதரிக்கும் பின் இளைய மகளாக பிறந்தவர். இவரது மூத்த சகோதரர் இந்திய கண் மருத்துவ உலகில், ஏன் உலக அரங்கில் தேவையற்ற பார்வையின்மையை எதிர்த்து விழி வேள்வி நடத்திய மா மனிதர். இந்த நாட்டில் ஏழை எளிய மக்களும் இலவசமாக உலகத்தரமான சிகிச்சையை பெற்றிட தனது வாழ்வையே அர்ப்பணித்த மனிதருள் மாணிக்கம் அரவிந்த் கண் மருத்துவமனை என்னும் பார்வை வரம் தரும் சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் BC ராய் விருது பெற்ற மருத்துவர் பத்மஸ்ரீ டாக்டர் G வெங்கடசாமி அவர்கள். இவருக்கும் இவரது மூத்த சகோதரருக்கும் வயது வித்தியாசம் 26 ஆண்டுகள். இவருக்கு 8 வயது இருக்கும் பொழுதே தந்தை மறைந்துவிட, மூத்த சகோதரர் தனையனாக மட்டுமின்றி தந்தை போல் இவரை வழிநடத்தி தான் மேற்கொண்ட மாபெரும் பணியில் தங்கையையும் பெரும் பங்காற்றச் செய்தார். வடமலாபுரம், பாளையங்கோட்டை, சென்னை என பள்ளி படிப்பை பயின்ற பின்னர் மதுரை மருத்துவக் கல்லூரியில் 1963 ஆண்டு பட்டம் பெற்றார். 1965 ஆண்டு தன்னை போல் விவசாய குடும்பத்தில் பிறந்த முதல் தலைமுறை மருத்துவர் டாக்டர் நம்பெருமாள் சுவாமி என்பவரை மணந்து 2 குழந்தைகளுக்கு தாயானார். இவரது மருத்துவ திறனுக்காகவும் சேவைக்காகவும் பின்னாளில் ஃபோர்ப்ஸ் பத்திரிகையின் உலகின் 100 முக்கிய மனிதர்களுள் ஒருவராக அறியப்பட்டு பத்மஸ்ரீ விருதினையும் பெற்ற பெருமைக்குரியவர் இவரது கணவர். சிறந்த கண் மருத்துவர்களான இவர்கள் இருவரும் மென்மேலும் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் 1970 சிகாகோ சென்று யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாயில் 2 ஆண்டுகள் டயாபெட்டிக் ரெட்டினாலஜி மற்றும் ஆப்தால்மிக் பேத்தாலஜி ஆகியவற்றில் முதுகலை மேற்படிப்பு பட்டம் பெற்ற பின் இவர்களது ஆற்றலையும் ஆர்வத்தையும் கண்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ரெட்டினா ஃபவுண்டேஷனில் இருந்து அழைப்பு வர 1974-75 ஆண்டுகளில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்த கணவர் பின்னர் இந்தியாவின் முதல் வெட்ரியஸ் ரெட்டினா சர்ஜனாகவும் மனைவி இந்தியாவின் முதல் நியூரோ ஆப்தால்மிக் சர்ஜனாகவும் தனிச்சிறப்பை பெற்ற மருத்துவ முன்னோடிகள் இவர்கள். அரசு பணியில் இருந்த பொழுதே கண் மருத்துவத்தில் பல புதுமைகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்து பார்வையின்மையை தடுக்க பல திட்டங்களை வகுத்து முதலில் கிராமப்புறங்களில் ஐ கேம்ப், கண் சிகிச்சை முகாம்கள் மற்றும் அறுவை சிகிச்சை முகாம்கள் நடத்தி 1 லட்சம் அறுவை சிகிச்சைகளை செய்து பலரது வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தமைக்காக 1973 ஆண்டு டாக்டர் G வெங்கடசாமிக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து அவரது அளப்பரிய சேவையை இந்திய அரசாங்கம் அங்கீகரித்தது. அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் இந்த நாட்டில் பார்வையின்மையாலும் குறைபாடுகளாலும் அதிகம் அவதிப்படுவது ஏழை எளிய மக்கள்தான். அதில் 80% குணப்படுத்தக்கூடியது. விழி இல்லையேல் அவர்களுக்கு வாழ்வில் வழியே இல்லை. அதனால் தேவையற்ற பார்வையின்மையை ஒழித்தல், அவாய்ட் நீட்லெஸ் பிளைண்ட்னஸ் என்பதனை தனது வாழ்நாள் கொள்கையாக கொண்டு கோவல் என்ற தொண்டு நிறுவனத்தை துவங்கினார். அதுவரை அமெரிக்காவில் ஹார்வர்டில் நல்ல பணி, வசதியான வாழ்க்கை என வாழ்ந்து வந்த இவர்கள் இருவரையும் நமது தாய்நாட்டில் சேவையாற்றுவதுதான் முக்கியம் என திரும்பி வருமாறு அழைத்து இவரது குடும்பத்தினர் 60 சேர்ந்து தொடங்கியதுதான் இன்று விருட்சமாக வளர்ந்து நிற்கும்
அரவிந்த் ஐ கேர் நிறுவனம். முதலில் தாயாரின் விவசாய சம்பாத்தியம் மற்றும் இவரது நகைகளை முதலீடாக வைத்து ஒரு வாடகை வீட்டில் 11 படுக்கைகளுடன் தொடங்கிய அந்த மருத்துவமனையில் கட்டணம் ரூபாய் 5 மட்டும்தான். இல்லையேல் இலவசமாகவும் மருத்துவம் பெறலாம். தனக்கென தனிப்பட்ட ஆசைகள், வசதிகள், வருமானம் என அனைத்தையும் துறந்து அதிகாலை முதல் நள்ளிரவு வரை மருத்துவமனையில் மக்கள் சேவையிலேயே மூழ்கி கிடந்தார். நாங்கள் கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர்கள். அவர்களின் கஷ்டங்கள் என்ன என்பதனை நாங்கள் நன்கு உணர்வோம் என கூறும் இவர், கிராமப்புறத்தில் இருந்து மதுரைக்கு வந்து இலவச கண் சிகிச்சை பெற்றுவிடலாம் என்றால் கூட அவர்களுக்கு பயணச் செலவுகள், அந்த நாட்களுக்கு வேலை இழப்பு போன்ற பொருளாதார இழப்புகள் ஏற்படும். உண்மையான இலவச சேவை அவர்களுக்கு கிடைக்கப் பெற வேண்டுமானால் இந்த சேவை அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றடைய வேண்டும் என எண்ணி வில்லேஜ் அவுட்ரீச் புரோகிராம் எனும் கிராமப்புறங்களுக்கு மருத்துவர்கள் சென்றடையும் திட்டத்தை வகுத்த வள்ளல் இவர். கிராமங்களில் முதல் நிலை பரிசோதனை கூடம், நகர்ப்புறத்தில் 2ஆம் நிலை மருத்துவமனை மற்றும் பெருநகரங்களில் முழுவதுமான உயர்நிலை மருத்துவமனைகள் என்று வகுத்து இடம்தான் வேறு தவிர அனைத்து பகுதிகளிலும் ஒரே மாதிரி அன்பும் பரிவும் கூடிய உயர்தர மருத்துவம் வழங்கப்படுகிறது. தொலைதூர மருத்துவம் அதிக வளர்ச்சி அடையும் முன்னரே இவர்களே தயாரித்த மென்பொருள் மூலமாக பெருநகர ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் கிராமங்களில் இருக்கும் மக்களை பரிசோதித்து மருந்துகள், கண்ணாடிகள் போன்றவற்றை வழங்க முடியும். அறுவை சிகிச்சை தேவை ஏற்படின் அப்போது மட்டும் அருகாமையிலேயே இருக்கும் கிளைக்கு அழைத்துச் செல்லப்படுவர். 1990 கண்களில் பொருத்தப்படும் லென்ஸ் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டு பயனுக்கு வந்தது. கண்புரை சிகிச்சைக்கு பின் வயலில் வேலை பார்ப்பவர்கள் கண்ணாடி அணிந்து அதனை செய்வது கடினம். அவர்களுக்கெல்லாம் லென்ஸ் பொருத்தலாம் என நினைத்த பொழுது ஒருவருக்கு ஆகும் செலவு ரூபாய் 10,000 இருந்தது. ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் இலவச அறுவை சிகிச்சை செய்யும் இந்நிறுவனம் எளிய மக்களும் பயனடைய ஜெர்மன் தொழில்நுட்பத்துடன் ஆரோ லேப் என்ற தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி 10ல் 1 பங்கு விலையில் அதே உயர்தர பொருட்களை லாப நோக்கமின்றி சேவை நோக்கத்துடன் இந்தியா மட்டுமல்லாது 160 நாடுகளுக்கு வழங்கி வருகிறது. மருத்துவமனைகள் மட்டுமின்றி நல்ல கல்வி வழங்கி உயரிய சேவை மனப்பான்மை உடைய கண் மருத்துவர்களை உருவாக்கி முதுகலை பட்ட மருத்துவக் கல்லூரி, கண் நோய் ஆராய்ச்சி மையம், கண் தான வங்கிகள் என பலவற்றையும் யாரிடமும் நன்கொடை பெறாமல் இலவசமாகவும் அல்லது மிக குறைந்த விலையில் அதிகப்படியான நோயாளிகளுக்கு குணமளித்து அதன் மூலம் பெற்ற தொகையில் இன்று மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், புதுச்சேரி, சேலம், சென்னை, திருப்பதி என 7 டெர்ஷரி ஐ ஹாஸ்பிட்டல்ஸ், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, உடுமலைப்பேட்டை, கோவை நகர்ப்புறம், கோவில்பட்டி என 7 2ஆம் நிலை மருத்துவ கூடங்கள், மேலூர், திருமங்கலம், கம்பம், மதுரை புறநகர், சங்கரன் கோயில், புதுச்சேரி நகர்ப்புறம், சென்னை மயிலை என 7 கம்யூனிட்டி ஐ கிளினிக்குகள், இவையின்றி 113 கிராமங்களில் பிரைமரி ஐ கேர் சென்டர்ஸ், மதுரை, திருநெல்வேலி, கோவை, புதுச்சேரி, சென்னை என 5 கண் தான வங்கிகள் என ஆலமரம் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி வரும் இவர்களது நிர்வாகத்திறன் இன்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பாடமாகவும் இடம்பெற்றுள்ளது. தங்களது வெற்றி என்பதனை விட குறிக்கோள் முக்கியமானது என பெருந்தன்மையுடன் வேறு எந்த நிறுவனமும் செய்யாத ஒன்று லைகோ என்னும் ஆலோசனை பிரிவு அமைத்து மக்களுக்கு உதவ நினைக்கும் மருத்துவமனைகளுக்கு நிர்வாக ஆலோசனையும் 5 ஆண்டுகள் வரை பயிற்சியும் இலவசமாக உலகெங்கிலும் வழங்கி வருகிறார்கள். இம்மகத்தான பணி அல்லவா உண்மையான தன்னலமற்ற சேவை. வளர்ந்து வரும் நாடுகளுக்கு மருத்துவ பாட புத்தகங்கள் இல்லை என்ற பற்றாக்குறையை தீர்க்க
கண் மருத்துவ மேற்படிப்பிற்கு 20 பாட புத்தகங்கள் எழுதியது, துணைநிலை மருத்துவ பணியாளர்களுக்கு பற்பல வழிமுறை கையேடுகள் எழுதியது, தேசிய மற்றும் சர்வதேச மருத்துவ இதழ்களின் 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியது, பல புகழ்பெற்ற சர்வதேச மருத்துவ மாநாடுகளில் உரையாற்றியது என கண் மருத்துவத்துறைக்கு பெரும் பங்காற்றிய கல்வியாளர் இவர். மேலும் தமிழ்நாடு ஆப்தால்மிக் அசோசியேஷனின் தலைவராகவும், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினராகவும், காந்திகிராம் டிரஸ்டின் உறுப்பினராகவும், நியூரலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் ஆலோசகராகவும், கண்ணொளி இதழின் நிர்வாக இதழ் ஆசிரியராகவும் இருந்த இவரது நீண்ட நெடிய பயணத்தை பாராட்டி ரோட்டரி ஹியூமானிடேரியன் சர்வீஸ் விருது, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வழங்கிய டாக்டர் டே விருது, எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் ஆஃப் சயின்ஸ் விருது, புதுடெல்லி சென்டர் ஆஃப் சைட் நிறுவனம் மற்றும் TNOA வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருதினையும் பெற்றவர்தான். இப்பொழுது தனது 85வது வயதில் முழு நேர மருத்துவ பணிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பின் தனது 50% நேரத்தை அரவிந்த் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும், மீதமுள்ள 50% நேரத்தை தமிழக அரசின் விருது பெற்ற இயற்கை விவசாயியாக வலம் வருகிறார். இந்த பயணத்தில் எளியவர்களுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்ய முடியும் என தேடி தேடி பல திட்டங்கள் வகுத்த இவர் மருத்துவ பணிகளுடன் இணைந்து கிராமப்புற பெண்களின் முன்னேற்றத்திலும் அதிகம் முனைப்புடன் செயல்பட்டவர். ஒரு பெண்ணுக்கு படிப்பு மட்டும் போதாது, நல்ல எதிர்காலத்திற்கு கண்ணியமான வேலையும் பாதுகாப்பும் அவசியம் என உணர்ந்த இவர் கிராமப்புறங்களில் விவசாய குடும்பங்களில் பிறந்த பெண்களுக்காக அமைத்த திட்டம்தான் MLOP எனப்படும் மிட் லெவல் ஆப்தால்மிக் பர்சனல் பயிற்சி திட்டம். 1977ஆம் ஆண்டு 2 பிரிவுகளுடன் தொடங்கிய திட்டத்தை இவரே வடிவமைத்து மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து இப்பொழுது 20 பாடப்பிரிவுகளுடன் பல்கலைக்கழக சான்றிதழ் பெறும் முழு பட்டமாக அதனை விரிவுபடுத்தியுள்ளார். மருத்துவ பணிகளுக்கு பயிற்சி மட்டுமின்றி அந்த பெண் தன் தனிப்பட்ட வாழ்வில் உயர தேவையான அத்தனை பாடங்களும் மை லைஃப் மை ப்ரைட் என தொழிலியல் மட்டுமின்றி வாழ்வியலும் கற்பித்து முற்றிலும் மெருகேற்றப்பட்ட பெண்களாக அவர்களை மாற்றச் செய்த பணிக்காக பாராட்டப்படவும் போற்றப்பட வேண்டியவரும் இவர். இவரது இத்திட்டத்தின் மூலம் கடந்த 47 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றி தமது நிறுவனங்களில் 80% பெண்களுக்கே வேலை வாய்ப்பும் வழங்கி வருகிறார். இவரது மருத்துவ சேவையையும் அரவிந்த் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு இவர் வித்திட்ட திட்டங்களையும் மகளிர் முன்னேற்றத்திற்கு இவர் ஆற்றி வரும் அரும் பணியையும் மெச்சி இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இப்படி அண்ணன், தங்கை, கணவர் என ஒரே குடும்பத்தில் 3 பத்மஸ்ரீ விருது பெற்ற தனிச்சிறப்புக்கு சொந்தக்காரர் இவர். இவர்களது மகத்தான சேவைக்கு இன்னும் எத்தனை விருது கொடுத்தாலும் தகும். இவருடைய உடன் பிறந்தோர், மகன், மருமகள், பேரன், பேத்தி என இவர்களுடைய குடும்பத்தில் ஏறத்தாழ 40 பேர் இன்றளவும் தனக்கென எதுவும் வேண்டாமல் அரவிந்த் நிறுவனத்தில் எண்ணற்ற மருத்துவர்களுடன் சேவையாற்றி வருகின்றனர். இப்படி அரை நூற்றாண்டு காலம் தேவையற்ற பார்வையின்மையை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அமெரிக்காவில் ஆடம்பர வாழ்வை ஒதுக்கிவிட்டு மிக எளிமையாக வாழ்ந்து ஏழை எளிய மக்களின் சேவையில் தன் வாழ்வை அர்ப்பணித்த மருத்துவர், முதுகலை மருத்துவ பேராசிரியர், சர்வதேச மருத்துவ பேராசிரியை, இந்தியாவின் முதல் நியூரோ ஆப்தால்மிக் சர்ஜன், அறங்காவலர், அரவிந்த் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கிட்டவர், இதுவரை லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர், கோடிக்கணக்கான மக்கள் இலவச கண் சிகிச்சை பெற கடுமையாக உழைத்து அவர்களுக்கு புது வாழ்வு அளித்த நடமாடும் தெய்வம், தனது அளப்பரிய மகத்தான சேவைக்காக மெகா மகளிர் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெறுபவர்தான் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி. நாச்சியார் அவர்கள். எழுதினால் பேனாவில் மை தீர்ந்து போகும் அளவிற்கு நீளும் சாதனை மற்றும் சேவை பட்டியல். அம்மா, யுவர் லைஃப் அவர் பிரைட். மருத்துவத்துறை, மக்கள் சேவை மற்றும் மகளிர் மேம்பாட்டுக்கான மெகா மகளிர்
வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற்றுக்கொள்ள பத்மஸ்ரீ டாக்டர் ஜி நாச்சியார் அம்மையார் அவர்களை வணக்கத்துடன் மேடைக்கு அழைக்கிறோம். அம்மா அவர்கள் விருது பெறும் இந்த வேளையில் அனைவரும் எழுந்து நின்று நம்ம தயவுசெய்து எல்லாரும் அமர வேண்டும். நன்றி. எல்லோருக்கும் மாலை வணக்கம், மகளிர் வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய பெருமையை நான் எதிர்பார்க்கலை. நீங்கள் எல்லாரும் எழுந்து இது பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கேன். என்னுடைய அண்ணா அடிக்கடி சொல்வார், படிப்பு என்பது அவசியம் பெண்களுக்கு, ஆனால் அதை விட படிப்பு மட்டும் பத்தாது, நிறைய மற்ற பயிற்சிகள் கொடுத்தா எந்த பெண்ணும் எதையும் சாதிப்பா அப்படின்னு அடிக்கடி சொல்வார். அது எனக்கும் என்னுடைய கிராமத்தில் பிறந்ததுனால எனக்கு முதல்ல ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. ஒரு விவசாய குடும்பம் தானே, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பஸ் பார்த்துருக்கியா, ரயில் பார்த்துருக்கியா, ப்ளேன் பார்த்துருக்கியா, அப்போது ஒரு வெறி இருக்கும் எனக்கு. நம்மளும் நல்லா படித்து முன்னேறி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிங்கிறது பெருசாக சொல்கிறாங்களே, அது என்ன தான் இருக்கும், அங்கே போய் படிக்கலாம், அந்த ஒரு வெறி வந்து எனக்கு இந்த கிராமத்தில் பிறந்தனால வந்தது. என்னுடைய பெரியவர் டாக்டர் வெங்கட்சாமி அவங்க ரொம்ப அழகாக ஒருத்தர் உயிரோடு நம்ம ஏதாவது ஒரு வாழ்க்கையில் இருக்கணும்னா ஏதோ ஒரு பர்பஸோடு தான் நம்மளை அனுப்பியிருக்காங்க கடவுள். அந்த பர்பஸ் இல்லாமல் எல்லோரும் திங்கள் போய் செவ்வாய் போய் புதன் போய் அப்படி போயிட்டே இருந்தோன்னா அது வாழ்க்கையே இல்லை, நம்ம எதுக்கும் கட்டாயம் பண்ணணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நான் கிராம பெண்களுக்கு ஒரு சுமாராக ஒரு 50,000 பெண்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்குறது பெரியவருடைய ஒரு கனவு. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நான் மட்டுமே பண்ணலை. இன்றைக்கி கூட எங்கள் பிள்ளைங்க வந்திருப்பாங்க, அவங்க எல்லாரும் எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் 8,000 பேர் வேலை செய்கிறோம். அதில் 88% பெண்கள். இப்போ நான் இனிமே நான் வருங்காலத்தில் ஐயா தங்கபாலு சொல்லணும், ஆடவர் தினம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா துறையிலையும் நம்ம பெண்கள் நல்லா வர்றாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு விட்டு கொடுத்தல், ஒரு பரிவு, ஒரு இன்னொருத்தருக்காக ஹெல்ப் பண்ணுற இது எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நம்ம தலை நிமிர்ந்த பெண்மையை நல்லா நடந்துக்கணும், நம்ம கையில் தான் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ரெக்கக்னிஷன் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப கொஞ்சம் மனசையோ நம்ம பண்ணலையோ, நமக்கு வயசாகிடுச்சோ அப்படின்னு என்னோடய ஏஜில் இன்னும் ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் இருப்போமோ தெரியாது, ஆனால் நிச்சயமாக உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் மிக்க நன்றி. நன்றி அம்மா. பத்மஸ்ரீ டாக்டர் ஜி நாச்சியார் அம்மையார் அவர்களுக்கு விருது வழங்கி பெருமைப்படுகிறது மெகா டிவி.